Ministries presents பெங்களூரில் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதமும் அபிஷேக வல்லமையும். It's a strong anointing here. Look here, look here, Dunya. Come on, Dunya, Mama. Mahimai, Mahimai, a glorious anointing. Mahimai, a glorious anointing. Mahimai, wonderful anointing. Adbhutavada Mahimai, glorious anointing. Adbhutavada Mahimai. Hallelujah, hallelujah. Hold your hands. Hold your hands. Hold. Are you ready? Are you ready? Mahimai. It's a groove. It's groove. Mahimai. 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 Mahimai. Mahimai.
சென்னையில் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேக வல்லமை.
அலை மோசஸ் கையை காட்டினது எப்படி அலை வந்திருக்கும், எப்படி பிரிச்சிருக்கும். அதே மாதிரி இருந்து அங்க பிரிச்சிருக்கீங்க. என்னை மட்டும் பாருங்க, அத்தனை சகோதரி என்னை மட்டும் பாருங்க. அன்றைய வல்லமை அங்கிருந்து அங்கிருந்து இங்கிருந்து அங்கிருந்து இந்த இடம் முழுவதும் இந்த இடம் முழுவதும் உங்களை எங்க எடுக்க போகுது. இந்த ஓரத்தில் உள்ள நினைக்க மாத்திரம் பாருங்க, மற்றவங்க எண்ணிய மாத்திரம் பாருங்க. இந்த ஓரத்தில் உள்ளவங்க இந்த ஓரம் முழுவதும் நினைக்க பாருங்க. நீங்க எண்ணிய பாருங்க. எப்படி மோசே கரங்களை காட்டினது பரிசுத்த ஆவியானவர் கடலை ஒழுங்கு. அல்லேலூயா.
What the glory. நல்ல தள்ளி வந்து மேல வர்றவங்க தள்ளி வந்து என்ன என்ன அதோட அக்னி மகன் நீ கீழே நீ பெற்றதோட 4 மடங்கு அதிகமாக இருக்கும்.
அனுப்புவாரு. எல்லாருக்கும் இந்த மகிமை அனுபவத்தை கொடுப்பாரு. சகோதரர்களும் சகோதரிகளும் ரெடியா இருந்துக்குங்க. எல்லாரும் பார்த்துட்டு இருங்க. எல்லாரும் ரெடியா இருந்துங்க.
உங்க ஊழியத்தில் ஷைனாகணும்னா அவனுடைய வல்லமை வேணும். எத்தனை பேருக்கு வேணும்? பெங்களூரில் நடைபெற்ற அக்கினி அபிஷேக கூட்டத்தில் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களில் ஒரு சிலவற்றை தேவ நாம மகிமைக்காக தொகுத்து வழங்குகிறோம். இப்பொழுதும் நாம் மத்தியில் வந்திருக்கிற அன்பு ஊழியக்காரர் பாஸ்டர் டாக்டர் ஜாப்ரி அவர்களை நாம் வரவேற்கிறது மிகவும் ಅವಶ್ಯಕವಾಗಿ இருக்கிறது. ಡಾಕ್ಟರ್ ಅಯ್ಯ ಪಾಸ್ಟರ್ ಜಾಫ್ರಿ ಅವರನ್ನ ನಾವು ಅವರನ್ನ ಗಣಪಡಿಸುವುದು ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. இப்பொழுதும் எல்லாரும் கரங்களை தட்டி அவரை நாம் வரவேற்போம். ಎಲ್ಲರೂ ಉತ್ಸಾಹವಾಗಿ ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಅವರನ್ನ ಬರೆಸೋಣ. இப்பொழுதும் அந்த ஜான் பீட்டர் அவர்கள் அவர் சாலாக்கி அவர்களை வரவேற்பார். நாம் எல்லாரும் கரங்களை தட்டி கைகளை அவரை வரவேற்போம். ಅವರಿಗೆ ನಾವು ಗಣಪಡಿಸುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಉತ್ಸಾಹವಾಗಿ ಕೈகளை ತಟ್ಟೋಣ. ಉತ್ಸಾಹವಾಗಿ ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್ ಹalleluya ಸಂತೋಷವಾಗಿ ಕೈகளை ತಟ್ಟೋಣ. ಆಮೆನ್. Thank you Jesus. Glory. Jesus. Hallelujah. ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ಉತ್ಸಾಹ ಕೈ ತಟ್ಟೋಣ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. Praise God. Hallelujah. இவர்கள் வரவேற்ற வரவேற்பு, ಇವರು ನಾನು ಗಣಪಡಿಸಿದಂತ ಈ ಗಣಹತವು, இவர்கள் போட்ட சால்வை, ಇವರು ಹಾಕಿದಂತ ಈ ಒಂದು ಸಾಲ್ವೆ, இவர்கள் கொடுத்த கனம், ಇವರು ಕೊಟ್ಟಂತ ಘನ அத்தனையும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ನನ್ನ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಸಮರ್ಪಿಸಲ್ಪಡಲಿ. Glory to Jesus.
அற்புதம் நடக்கல. இயேசு இறங்கி வந்து செய்யணும். Power of God is so strong here. ದೇವರ ಶಕ್ತಿ ತುಂಬಾ ಬಲವಾಗಿದೆ. The power of God is so strong here. You are delivered. ಇವತ್ತು ಬಿಡುಗಡೆ. You are delivered. ನೀನು ಬಿಡುಗಡೆಯಾಗಿದ್ದೀರಿ. Look. ನೋಡು. Glory to Jesus. ಯೇಸುವಿಗೆ ಮಹಿಮೆ. ಯೇಸುವಿಗೆ ಮಹಿಮೆ. ಯೇಸುವಿಗೆ ಮಹಿಮೆ. வெளியே வா. ಹೊರಗೆ ಬಾ. அந்த சரியத்தோடு வெளியேறு. ಶರೀರ ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಬಾ. நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ வெளியேறு. வெளியேறு. இப்பொழுது வெளியேறு. அந்த வெளியேறு. ಹೊರಗೋಗು. அந்த சரியத்தோடு வெளியேறு. ಶರೀರ ಬಿಟ್ಟು ಬಿಡು. வெளியேறு. ಹೊರಗೋಗು. Come on. ಹೊರಗೆ ಬಾ. Come on. ಹೊರಗಡೆ. நாம் தனியா வந்து நிற்கவில்லை. ನಾವು ಒಬ್ಬಂಟಾಗಿ ಬಂದಿರಲಿಲ್ಲ. என் ஆண்டவர் இயேசுவோடு வந்து நிற்கின்றேன். ನನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನನ್ನೊಂದಿಗಿದ್ದಾನೆ. என்னோடு வந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ನನ್ನೊಂದಿಗಿರುವ ಯೇಸು எல்லா மாந்திரிக ஆவிகளும், ಎಲ್ಲ ಮಂತ್ರಾತ್ಮಗಳು, எல்லா சூனியத்தின் ஆவிகளும், ಶೂನ್ಯದ ಆತ್ಮಗಳು, எல்லா அசுத்த ஆவிகளும் ಎಲ್ಲ ಅಶುದ್ಧಾತ್ಮಗಳು அந்தந்த சரியத்தோடு வெளியேறு. ಶರೀರ ಬಿಟ್ಟು ಹೊರಟಾಗು. கட்டளை கொடுத்து விட்டேன். ಅಪ್ಪಣೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. கட்டளை கொடுத்து விட்டேன். ಅಪ್ಪಣೆ. வெளியேறு. 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 ஓடி. 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 டச். 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 ஒவ்வொரு சரியத்தோடு வெளியேறு. ஒரு சரியத்தில் இருக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. அந்த வார்த்தையின்படியாக இப்போதே கட்டவிழ்கிறேன். மாந்திரிகளை கட்டவிழ்கிறேன். சூனியங்களை கட்டவிழ்கிறேன். பிசாசு கட்டியிருக்கிற கட்டிலை அவிழ்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்கிறேன். கட்டவிழ்த்து விடுதலை செய்கிறேன். ஏவல் ஆவிகளே, ஏவல் ஆவிகளே, இயேசுவின் நாமத்தில் ஒரு தீய கிரியை எரிவதாக. ஒரு தீய கிரியை எரிவதாக. உண்மையில் வச்சு செய்யப்பட்ட மாந்திரியத்தை இயேசுவின் நாமத்தில் எரிக்கிறேன். அந்த மாந்திரியம் உடைக்கப்படுவதாக. அது எரியட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். அத்தனை சூனியங்களும் இயேசுவின் நாமத்தில் எரியட்டும். இயேசுவின் நாமத்தில் எரியட்டும். 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 அவளை கட்டியிருக்கிற கட்டிலை அவிழ்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கிறேன். அவிழ்க்கிறேன். இயேசு கொடுத்த அதிகாரத்தை அவிழ்க்கிறேன். எரியட்டும். பயத்தில் இருக்கிற மாந்திரிகம் இயேசுவின் நாமத்தில் எரியட்டும். செயலட்டும். செயலட்டும். மாந்திரிகள் செயலற்றது. இயேசுவுக்கு மகிமை. இயேசுவுக்கு மகிமை.
நாம் மேடையை விட்டு கீழே இறங்கவும் இல்லை, ನಾವು ಮೇಲೆ ಇಂದ ಕೆಳಗೆ ಇಳುವುದೂ ಇಲ್ಲ. நீங்க நின்ன இடத்துல என் ஆண்டவர் இயேசு வந்து உங்களை தொட்டு இருக்கிறார். ನೀವು ನಿಂತಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲೇ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಂದು ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಿದ್ದಾನೆ. எந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல இயேசு உன்னை வந்து தொட்டு இருக்கிறார். ಎಲ್ಲಿ ನಿಂತಿದ್ಯೋ ಅಲ್ಲಿ ಬಂದು ಯೇಸು ಮುಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆண்டவர் இயேசு அற்புதத்தை செய்திருக்கிறார். ಯೇಸು ಅದ್ಭುತ ಮಾಡಿದ್ದಾನೆ. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். ಯೇಸುವಿಗೆ ಮಹಿಮೆ. ஹalleluya. ಗ್ಲೋರಿ. ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? ನನ್ನ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಏನು ಮಾಡಿದ್ದಾನೆ? What the Lord has done. ದೇವರು ನಿನಗೆ ಏನು ಮಾಡಿದ್ದಾನೆ? Everyone should know the power of the name of the Lord Jesus. ಎಲ್ಲರೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮವನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿದೆ. அந்த நாமத்தை சொல்லும் பொழுது, ಆ ನಾಮ ಹೇಳುವಾಗ இத்தனை முன்னால இருக்கிற இத்தனை பேருக்கு மாந்திரிக சூனியத்திலிருந்து ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்கிறார். ಇಲ್ಲಿ ಮುಂದೆ ನಿಂತಿರುವ ಎಲ್ಲರಿಗೂ ಆತನ ಹೆಸರು ಹೇಳುವಾಗಲೇ ಮಂತ್ರ ಶಕ್ತಿಯಿಂದ ಬಿಡುಗಡೆ ಆಗಿದ್ದಾರೆ. The first row ಫುಲ್ಲಾவே மாந்திரிகத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். ಇಲ್ಲಿ ಮುಂದೆ ನಿಂತಿರುವ ಎಲ್ಲರೂ ಮಂತ್ರ ಶಕ್ತಿಯಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. மாந்திரிக சூனியத்தில் விடுதலை கொடுத்திருக்கிறார். ಮಂತ್ರ ಶೂನ್ಯದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. சந்தியா ஃப்ரம் பெங்களூர். சந்தியா, என்ன பிரச்சனை வந்த? கை கால்லாம் கட்டு போட்டு இருந்துச்சு. என்னால் நடக்கும் போது என்னால் முடியாது. நான் வந்து இந்தியன் நேவி ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கும்போது என்னால் ஓடுனாக்கா ஓட முடியாது, ரைஃபிள் பிடிக்கணும்னா பிடிக்க முடியாது, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, படிக்க முடியாது. ஸோ மண்டே என்னோடய ப்ரிப்ரேட்டரி எக்ஸாம் இருக்குது, பப்ளிக் எக்ஸாம் ஃபைனல் இயர். ஸோ நான் இங்கே வந்து ஒரு பாஸ்டர் என்னை அனுப்பிச்சி வச்சாங்க, நீ அங்கே போய் எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு. நான் நீங்கள் என்ன சொல்லும் போது நான் கீழே விழுந்தேன். அப்புறமா என் மேலே இந்த ஏதோ 2 பாம்பு ஏதோ ஒரு ஹோல் உள்ள போகிற மாரி இருந்துச்சு. என்னை விட்டு நிறைய பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் ஏந்திரிச்சு போகிற மாரி இருந்துச்சு. ஏதோ பொம்மைங்கள்லாம் ஏந்திரிச்சு ஓடுற மாரி இருந்துச்சு. என் கட்டெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா அவுந்துருச்சு. நான் 2 டைம்ஸ் சூசைட் பண்ணிக்கினேன். 1 டைம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாரும் பார்க்கல. செகண்ட் டைம் பண்ணும்போது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னை பார்த்துட்டாங்க. I couldn't even touch a feet and go or walk away from the house. I was stuck inside my house. Now after coming here I've been all right. And ஏதோ ஒரு டச் பண்ண ரொம்ப சூடாக டச் பண்ண மாரி இருந்துச்சு. ஸோ எதை என்கிட்ட பேசுகிற மாரி இருந்துச்சு. யூ கேன் டூ யர் ப்ரிப்ரேட்டரி எக்ஸாம் வெல். எனக்கு நடக்க போகிற ப்ராக்டிக்கல் ரைஃபிள் எக்ஸாமில் யூ கேன் டூ இட். ஸோ ஐ கேம் ஃபார்வர்ட் அண்ட் யூ ஷோட் தி ஹேண்ட் டு மீ. ஐ பீன் ஆல் ரைட். ஐ ஸ்போக் டு காட் அண்ட் ஹி செட் யூர் ஆல் ரைட். தேங்க்யூ. இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். ಯೇಸುವಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இந்த வாலிப பெண், ಈ ಸಹೋದರಿ, ಯವನ ಸಹೋದರಿ, படிக்க முடியாம, ಓದಕ್ಕಾಗದೆ, நடக்க முடியாம, ನಡೆಯಕ್ಕಾಗದೆ, கை 2 செயல்படவில்லை, ಕೈ 2 ಕ್ರಿಯೆ ಮಾಡಲಿಲ್ಲ. எனக்கு இந்த மாரி ஃபுல் ஒரு பாம்பு மேலெல்லாம் தோல் எப்படி இருக்குமே அப்படி உடம்பெல்லாம் இவ சரீரம் முழுதும் பாம்பு தோல் மாதிரி இருக்குமா. ಇವರ ಶರೀರವೆಲ್ಲ ಹಾವಿನ ಮೇಲೆ ಇರುವಂತ ಚರ್ಮದಾಗಿರುತ್ತೆ. நீங்க சொல்லுங்கம்மா. 2 மாசமா இப்படி இருக்குது. ஒரு கருநாக சர்ப்பமோ 12 காலி இருந்துச்சு மேல. எல்லா கோயிலுக்கு போனோம், எங்கேயுமே விடுதலை ஆகலை எங்களுக்கு. இவர் கேரளாவுக்கு போய் எங்களுக்கு சவுட்டகிரியில் நான் தாய்த்து கட்டினருன்னு சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு இயேசுவால மட்டும் தான் எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னுட்டு. இன்னைக்கு ஜான் பிரதர் சொன்னார், இவ்வளோ நாள் பொறுத்தீங்கம்மா, வெள்ளிக்கிழமை ஒரு கூட்டம் இருக்குது, அது முடிச்சுட்டு அப்புறமா போங்க நீங்கன்னாரு. இன்னைக்கும் அவர் பேச்சை கேட்டு நாங்கள் வந்தோம். நைட்டில் தூக்கம் இல்லை. 3 டைம் நைட்டு ஓனியை எடுத்து கழுத்தில் தற்கொலை போக கட்டிக்கிச்சு. நானா 12 மணிக்கு எழுந்திரிச்சு பார்த்தா இன்னும் கொஞ்சம் தான் என் பொண்ணே கிடைச்சிருக்காது எனக்கு. இன்னைக்கு அவர் வாழ்க்கை கேட்டு நான் பிடிக்கும் போது எனக்கு ஒரு பாரமா இருந்துச்சு. அதை விட்டு விடுதலை ஆன உடனே அது என் குழந்தை ரட்சிக்கப்படாதவே இன்னைக்கு அந்நிய பாஷையில பேசுச்சு. அதுக்காக இயேசு கிறிஸ்து ಒಳ್ಳೆ ಸಾಕ್ಷಿ. 3 தடவை தற்கொலைக்கு முயற்சி எடுத்திருக்காங்க. 3 ಸಾರಿ ಆತ್ಮಹತ್ಯೆಗೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದ್ದಾರೆ. அவளுக்கு இந்த கையை 2 தூக்குமா, 2 கையும் தூக்கு. கையை தூக்க முடியாது, கை செயல்படாது, ಕೈ ಕ್ರಿಯೆನೇ ನಡೀತಾ ಇರಲಿಲ್ಲ, நடக்க முடியாது, அவள் ನಡೆಯಕ್ಕಾಗ್ತಾ ಇರಲಿಲ್ಲ, பாடம் படிக்க முடியாது, ವಿದ್ಯೆ ಓದಕ್ಕಾಗ್ತಾ ಇಲ್ಲ. அவளுக்குள்ள ஏகப்பட்ட பிசாசுகள், ಅವರ ಒಳಗಡೆ ತುಂಬಾ ದೆವ್ವಗಳಿತ್ತು, ಸರ್ಪಗಳು இவளை தற்கொலை செய்ய வைக்கிறதுக்காகவே இருந்துக்கு, ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡ್ಕೋಬೇಕಂತ ಇದ್ರು. அப்படிப்பட்ட சூனியம் செஞ்சிருக்காங்க. ಅಂತ ಒಂದು ಶೂನ್ಯ ಮಾಡಿದ್ದಾರೆ. இன்னைக்கு கர்த்தருடைய வல்லமை இறங்கணும். ದೇವರ ಶಕ್ತಿ ಇಳಿದು ಬಂದಿದೆ. முன்னால செத்தது மாதிரி உளுந்து கிடந்தா, ಮುಂದಗಡೆ ಸತ್ತದ ಹಾಗೆ ಬಿದ್ದಿದ್ರು. ரொம்ப நேரம் எந்திரிக்க முடியாது, ತುಂಬಾ ಹೊತ್ತು ಎದ್ದಲಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. அவ சரீரத்தில் இருந்து, ಅವರ ಶರೀರದಿಂದ அநேக சர்ப்பಗಳು, அநேக பிசாசுகள் வெளியே போயிருக்குது, ದೆವ್ವಗಳು ಹೊರಟೋಗಿದೆ. கர்த்தர்
கர்த்தர் இன்னைக்கு பல விதமான பிசாசுகள் அவர்கிட்ட இருந்து விரட்டி இருக்கிறார். ಭಯಂಕರವಾದ ಪಿಶಾಚಿನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு விடுதலை கொடுக்கிறார். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಆಗಿದೆ. ஆண்டவர் இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும் ஐயா. ಯೇಸುವಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். என் கணவர் 6 மாதமா ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். செய்வினாலே அவர்னால நடக்க முடியாது, உட்கார முடியாது, ரொம்ப பாதிக்கப்படுவார். அவர் கூட நான் கூட கூட்டத்துக்கு வரும்போது பக்கத்தில் சேர்க்கிட்ட உட்காந்து ஆண்டவரே என் கணவருக்கு பரிபூர்ணமான விடுதலை ஆண்டவரே சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். என்ன அறியாமே நான் அவரை தொட்டு கை வச்சு ஜெபம் பண்ணுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லும் போது அவர் கை பிடித்து கொண்டு இருக்கும் போது அவர் மேலே இருக்கிற அது ஏதோ ஒரு இது என்னை அங்கே அப்படியே இழுத்து கொண்டு இவர் வாங்க அசுத்தாவி செய்வன ஆவிகளே வாங்கன்னு சொல்லும் போது அந்நறியாமே நான் அந்த இடத்துல வந்து நான் விழுந்தேன். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சுகம் கொடுக்குறாரு, நீங்கள் எது கேட்குறீங்களோ அது கொடுக்குறாருன்னு சொல்லும் போது நான் அந்த இடத்துல ஜெபம் பண்ண ஆண்டவர் பரிபூர்ணமா என் இயேசுவுக்கு மகிமை. கணவனுக்கு சுகவீனன் கூட்டு வந்திருக்கிறாங்க. ಗಂಡನಿಗೆ ಸೌಖ್ಯ ಇಲ್ಲ, இந்த குடும்பத்துக்கு சூனியம் வச்சிருக்குது. ಶೂನ್ಯ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಕುಟುಂಬಕ್ಕೆ. மாந்திரிகத்துக்கு கமாண்ட் கொடுத்த உடனே இந்த அம்மாவை இழுத்து கொண்டு வந்து முன்னால போட்டுருச்சு. ஆண்டவர் இயேசு இன்னைக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. ಯೇಸುವಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ಯೇಸುವಿಗೆ ಮಹಿಮೆ. ನನ್ನ ಹೆಸರು ಅಂತ ಮೀನಾ ಅಂತ, ನಾನು ವೈಟ್ ಫೀಲ್ಡಿಂದ ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ. ತುಂಬಾ ಪ್ರಾಬ್ಲಮಿಂದ ಬರ್ತಾ ಇದ್ದೆ. ಏನಂದರೆ ನಾನು ಸೂಸೈಡ್ ಮಾಡ್ಕೊಬೇಕು, ನಾನು ಸೂಸೈಡ್ செய்துಕೊಳ್ಳ வேண்டும் என்று ஏவப்பட்டுக்கொண்டே இருந்தேன். ಯಾಕಂದರೆ ನನ್ನ ಪ್ರೇಯರ್ ನನಗೆ ತುಂಬ ಇಷ್ಟ. ஐயாவுடைய ஜெபம் எனக்கு ரொம்ப பிரியம். ಯಾವಾಗೂ ನಾನು ಟಿವಿಯಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೆ. ಆದರೂ ಇವತ್ತು ಹೋಗಬೇಕು ಅಂದರೆ ಸೂಸೈಡ್ ಮಾಡ್ಕೊಬೇಕು ಅಂತ ಇದ್ದೆ ನಾನು. எப்போது டிவியிலே பார்க்கிறேன், ஆனாலும் கூட என்னுடைய வாழ்க்கையில எப்படியாவது தற்கொலை பண்ணிಕೊಳ್ಳணும் என்று ஆலோசிಸಿದ್ದೆ. ಅದೇ ಇಲ್ಲಿ ಬಂದೆ. ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದಂಗೆ ನನ್ನ ಫ್ಯಾಮಿಲಿಯಲ್ಲಿ ಯಾರೋ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, மட்ட மந்திரம் ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்னுடைய குடும்பத்துல யாரோ மந்திரங்கள் செய்து கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். ಅದು ಯಾವಾಗೂ ತಲೆ ತುಂಬ ಭಾರ ಮತ್ತೆ ಹೊಟ್ಟೆ ನೋವು, எப்ப பாரு தலைவலி, அதுக்கப்புறம் வயிற்றுல வலி இருக்கும். ಏನೋ ಫ್ಯಾಮಿಲಿಯಲ್ಲಿ ಒಂಥರ ಮೈಂಡ್ ಇಲ್ಲಂಗೆ ಆಗ್ತಾ ಇತ್ತು. வீட்டுல இருந்தால் ஏதோ என்னுடைய மனசு என்கிட்ட இருக்காது, ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, ಇದು ನಾನು ಹೋಗ್ಬಿಡ್ಬೇಕು, என்னால முடியாது, நான் இருக்க கூடாது, ನಾನು ಆ ಥರ ಅನ್ಕೊಂಡೆ ಇಲ್ಲಿ ಬಂದಿತ್ತು. அப்படி நினைச்சுதான் நீங்க வந்தேன். ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಪ್ರೇಯರ್ ಮಾಡೋ ಆರಾಧನೆ ಮಾಡೋ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದಂಗೆ ನಾನೇ ಏನೋ ಹೀಲ್ ಆಗ್ತಾ ಇದೆ. இங்க ஆராதிக்க ஆராதிக்க என் அறியாமல் ஏதோ ஒரு விடுதலை எனக்குள்ள உண்டாய்க்கொண்டே இருந்தது. ಅಂಕಲ್ ಹಂಗೆ ಟಚ್ ಅಂದಾಗ ನನಗೆ ಪರಿಪೂರ್ಣ ಬಿಡುದಲೆ ಆಯ್ತು. ஐயா டச் பண்ணும் போது எனக்கு பரிபூர்ண விடுதலை உண்டாச்சு. என் ஆண்டவர் இயேசுவுக்கு மகிமை. இயேசுவுக்கே மகிமை உண்டாகಲಿ. இந்த சகோதரி, ಈ ಸಹೋದರಿ wanted to commit suicide. ಅದು ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡ್ಕೋಬೇಕೆಂಬುದಾಗಿದ್ರು. இந்த சகோதரிக்கு விரோதமாக, ಈ ಸಹೋದರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ சூனியம் செஞ்சிருக்கிறாங்க. ಶೂನ್ಯ ಮಾಡಿದ್ದಾರೆ. அவ சாக வேண்டும் என்று சொல்லி, ನೀನು ಸಾಯಬೇಕೆಂಬುದಾಗಿ ஒரு தற்கொலை ஆவி அவளுக்குள்ள, ಒಂದು ಆತ್ಮಹತ್ಯೆ ದುರಾತ್ಮ, ஆண்டுடைய வல்லமை இறங்கினபடி, ದೇವರ ಶಕ್ತಿ ಬಂದಾಗ அலக்களிச்சு சுத்தி தூக்கி வீசியது. ಹಾಗೆ ಸುತ್ತಿ ಸುತ್ತಿ ಅವಳ ಕೆಳಗೆ ದೊಬ್ಬಿತು. அவளுக்கு அவளுக்குள் இருந்த பிசாசு வெளியேறி ಸಹೋದರಿಯಿಂದ ದೆವ್ವ ಹೊರಟೋಯಿತು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅದ್ಭುತத்தை ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಅದ್ಭುತ ಮಾಡಿದ್ದಾನೆ. ನನ್ನ ಹೆಸರು ಜ್ಯೋತಿ, ನಾನು ಮೇಲ್ಸಂದ್ರದಿಂದ ಬಂದಿದ್ದೀನಿ. ನಾನೊಂದು ಹಿಂದೂ ಕುಟುಂಬದಿಂದ ಬಂದಿದ್ದು. ನನ್ನ ಪ್ರೇಯರೇ ಮಾಡಕ್ಕಾಗ್ತಾ ಇಲ್ಲ ನಂಗೆ. ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರು ಮನ್ಸಲ್ಲೇನೋ ಕಷ್ಟ, ದುಃಖ, ಸಂಕಟ ನನಗೆ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇರಲಿಲ್ಲ, அப்படிப்பட்ட ஒரு போராட்டங்கள் எனக்குள்ள இருந்தது. ನಾನು ಇಲ್ಲಿ ಬರೋ ಮೂಮೆಂಟೇ ಇಲ್ಲ ಇವತ್ತು. இங்க வர முடியாத சூழ்நிலை எனக்கு இல்லை. ನಮ್ಮ ಅಕ್ಕ ಒಬ್ಬರು ಬಂದಿದ್ದಾರೆ, ಅಕ್ಕ ಬಂದಿರ್ಕಾங்க. ಅವ್ರು ನನ್ ಕರ್ದಿಯೂ ಇಲ್ಲ, ನಾನು ಏನು ಮಾಡಿಲ್ಲ, ನನ್ನಷ್ಟು ನಾನೇ ದೇವ್ರು ನನ್ನಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ರು. தேவன் ஏதோ எனக்குள்ள பேச ஆரம்பிச்சார். நானே இந்த இடத்துல வர ஆரம்பித்தேன். ಯಾರು ನಿನ್ ಕರ್ದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಏನು, ನಾನ್ ನಿನ್ನ ಕರ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ, ನಾನ್ ನಿನ್ನ ರೂಪಿಸಿ ತಾಯಿ கூப்பிடல. ஆண்டவர் சொல்றாரு, யாரும் உன்னை கூப்பிடல, நான் உன்னை கூப்பிட்டுக்கிறேன், நீ வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுறாரு. ನನ್ ಮಗಳಾಗಿದ್ಯಾ, ನೀನ್ ಬಾ, ನಾನ್ ನಿನ್ನ ಪೋಷಿಸ್ತೀನಿ ಅಂತ ದೇವ್ರು ನನ್ನ ಅಲ್ಲಿಂದ ಕರ್ಕೊ ಬಂದ್ರು. என்னுடைய மகளா இருக்கிற நான் உன்னை காப்பாத்துறவான்னு ஆண்டவரೇ பேச ஆரம்பிச்சார். ಅಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡು ಇರ್ಬೇಕಾದ್ರೆ ಮನ್ಸಲ್ಲೇ ದೇವ್ರು ಮಾತಾಡಿದ್, ನೀನ್ ಎದ್ದು ಮುಂದೆ ಹೋಗು, ಮುಂದೆ ಹೋಗು. பின்னால உட்கார்ந்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் பேசுறாரு, முன்னே போ என்று சொல்லி. ಆದ್ರೆ ನಾನು ಬಂದೇ ಇಲ್ಲ, ಅಲ್ಲೇ ಕುತ್ಕೊಂಡೇ ಇದ್ದೆ. அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தேன்.
ಅಯ್ಯ ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿದ್ರೆ ಎದ್ದು ಮುಂದೆ ಬಾ, ಯೇಸು ಪಾದದಲ್ಲಿ ನೀನ್ ಬಂದು ಬೀಳು ಅಂತ ஐயா ಹೇಳಿದ್ರು. ஜெபிக்க ஆரம்பித்தார். எழுந்து முன்னே வா, ஆண்டவர் பாதத்துல விழு என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ನನ್ ಮಗುನ ಎತ್ತಿ ನಮ್ಮ ಅಕ್ಕ ಕೈಲಿ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ನಾನು ಅಲ್ಲಿಂದ ಎದ್ದು ಬಂದ್ಬಿಟ್ಟೆ. என் புள்ளை எடுத்து என்னுடைய அக்கா கிட்ட கொடுத்துட்டு நான் அங்கிருந்து ஓடி வந்தேன். ಏನೋ ನನ್ ಒಂದ್ ಪರಲೋಕದಿಂದ ಒಂದು ದೊಡ್ಡ ಬೆಂಕಿ ಬಂದು ನನ್ನನ್ನು ಆವರಿಸ್ತು. பரலோகத்துல ஒரு அக்கினி வந்து என்னை மூட ஆரம்பிச்சது. ನನ್ ತಡಿಯಲ್ಲಾರದಷ್ಟು ಅಭಿಷೇಕದಿಂದ ತುಂಬಿ ನಾನು ಹೋಗಿ ದೇವ್ರು ಬಂದು ನನ್ನ ಮುಟ್ಕೊಂಡ ತರ ಆಯ್ತು. ನನ್ಗೆ ஆண்டவரே வந்து என்னை தொட்டது போல இருந்தது. ನನ್ಗೆ ಸಂತೋಷ ಆಯ್ತು. ನನ್ಗೆ ತುಂಬಾ ನನ್ ಸಮಾಧಾನ ಬಂತು. ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದ ಬರೋ ತರ ನನ್ಗೆ ಇಲ್ಲೇ ಕಾಣಿಸ್ತು. எங்க வீட்டுக்கு பெரிய ஆசீர்வாதம் வர மாதிரி இங்கே நான் பார்க்க ஆரம்பிச்சேன். இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு சாமிக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவுக்கு மகிமை. அந்த பிசாசு சொல்லிச்சு, சைத்தான் ಹೇಳ್ತು, என்ற சைகை காமிச்சது, நான் கை தೋರಿಸಂತು, நான் போக மாட்டேன், நான் ಹೋಗಲ್ಲ ಅಂತ. அந்த சரியத்தோடு வெளியேறு, வெளியேறு, காமா வரேகமா, காமா அவர்களே. நாம் தனியா வந்து நிற்கவில்லை, நாம் ಒಬ್ಬಂಟಾಗಿ ಬಂದಿಲ್ಲ. என் ஆண்டவர் இயேசுவோடு வந்து நிற்கிறேன். ನನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನನ್ನೊಂದಿಗಿದ್ದಾನೆ. என்னோடு வந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோடு இயேசு எல்லா மாந்திரிக ஆவிகளும், எல்லா மந்திராத்மகளும், எல்லா சூனியத்தின் ஆவிகளும், சூனியதாத்மகளும், எல்லா அசுத்த ஆவிகளும், எல்லா அசுத்தாத்மகளும் அந்த சரியத்தோடு வெளியேறு. சரீரம் விட்டு ஓட்டாக கட்டளை கொடுத்து விட்ட, அப்படி கொட்டாதே, கட்டளை கொடுத்து விட்ட, அப்படி வெளியேறு. இயேசுவின் நாமத்தை சொன்ன பின்பு, இயேசு நாம ಹೇಳಿದಾಗ உனக்கு அங்க இருக்க அதிகாரம் இல்லை என்று சொன்ன, அதிகாரம் இல்ல ಅಂತ ಹೇಳಿದಾಗ ಇವಳ ಬಿಟ್ಟು ಅಡ್ರೆಸ್ ಇல்லாம ಓಡಿದಿச்சு. ಅಡ್ರೆಸ್ ಇಲ್ಲದೆ ಹೊರಟೋಯ್ತದು. ಯೇಸುವಿನ ನಾಮಕ್ಕೆ ವಲ್ಲಮೆ. ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ. ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ನಾನು ಇಲ್ಲಿ ಬರ್ತೀವಿ ಅನ್ಕೊಂಡಿರ್ಲಿಲ್ಲ. ಯಾವಾಗ್ಲೂ ಇಮೇನ್ ಟಿವಿಯಲ್ಲಿ ಇವರ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ನ ತಪ್ಪದೆ ನೋಡ್ತೀನಿ. ಅಲ್ಲಿ ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳು ಮತ್ತೆ ಸೈತಾನ್ ಓಡುವುದನ್ನ ನಾವು ಕಣ್ಣಾರೆ ನೋಡಿದ್ರೆ ನಮ್ಮ ಅದ್ಭುತ நடக்கிறது, பேய்ங்க ஓடுறது, ವಿಶ್ವಾಸ ಅದ್ರಲ್ಲಿ ನಮ್ಮ ಯಜಮಾನರು ನೋಡ್ತಾ ಇದ್ರು. வீட்டுக்காரங்க கூட ಟಿವಿல ಅದ ಪಾಪ. ಯಾವಾಗಾರು ಒಂದ್ಸಲ ನಾವು ಚೆನ್ನೈಗೆ ಹೋಗಿ ಈ ತರ ಅದ್ಭುತ ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಬರ್ಬೇಕು. என்னைக்காவது சென்னைக்கு போயிட்டு இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நம்ம கூட பெற்று வரணும். ನಮ್ಮ ಯಜಮಾನರಿಗೆ ಕುಡ್ತಾ ಇರೋದ್ರಿಂದ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾವಾಗ್ಲೂ ಜಗಳ ಹೋರಾಟ. அவர் குடிச்சுಕೊಂಡಿರೋದ್னால எப்போதும் சண்டையும், வீட்டுல சமாதானம் இல்லை. ದೇವ್ರು ನಾನು ಆರಿಸ್ಕೊಂಡಿರೋ ನನಗೆ ಎಲ್ಲ ಸಂತೋಷ ಇದ್ರೇನು ಅವ್ರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಮನೇಲಿ ಎಲ್ಲ ಸಮಾಧಾನ ಕಳ್ಕೊಂಡು ಸಾಯ್ಬೇಕು, ಯಾಕೆ ನಾವು ಬದುಕಿರ್ಬೇಕು, ನಾವು ಇರಬಾರ್ದು ಅಂದ್ಕೊಂಡು ನಾವು ಇದ್ದಿದ್ದು. நாங்க செத்து போலாம், எதுக்கு நம்ம உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். ನಾನು ಒಂದು ಆಟ ಆಡಿಲ್ಲ, ದೇವ್ರ ಮಹಿಮೆ ಇದಾಗಿಲ್ಲ, ಮುಂದೆ ಬಂದಿಲ್ಲ ಅಂದ್ರೇನು ದೇವ್ರು ನಾನು ಇರೋ ಜಾಗದಲ್ಲೇನೆ ದೊಡ್ಡ ಅದ್ಭುತ ಆಶೀರ್ವಾದನ ಮಾಡಿದಾರೆ ಅಂತ ನಾನು ಮನಸ್ಸಮಾಧಾನದಿಂದ ಸಂತೋಷದಿಂದ ಗ್ರಹಿಸ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. நான் இந்த இடத்துல நின்ன இடத்திலே ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார் என்று நான் உணர்ந்து கொண்டிருந்தேன். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகಲಿ. முழு குடும்பம் தற்கொலை செய்து சாக வேண்டும் என்று ತುಂಬಾ ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಸಾಯಬೇಕೆಂಬುದಾಗಿ என் ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்து, ಯೇಸು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೊಂಡು ಬಂದು இந்த விடுதலை கொடுத்திருக்கிறார். ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. இல்லை என்றால், ಇಲ್ಲದಿದ್ರೆ ನರಕಕ್ಕೆ போயிருப்பார், ನರಕಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ರು. கர்த்தருக்கு மகிமை உண்டு. இயேசு சுவாமிக்கு ஸ்தோத்திரம். கடந்த செப்டம்பர்ல எங்க வீட்டுக்காரர் இருந்திருக்க மாட்டாங்க, இங்கதான் இருக்கிறாங்க துரை பாபுன்ட்டு. அவர் இருந்திருக்க மாட்டாரு, நான் வந்திருக்கவும் மாட்டேன், ஆண்டவர் மகிமை பெற்றிருக்கவும் முடியாது. ஆனால் ஆண்டவர் எங்களுக்குள்ள காரியம் செய்யறதுனால இந்த இடத்துக்கு கொண்டாந்து அங்கே உக்காந்துன்னு இருக்கிறாரு. அவர் சீமை நல்லா ஊற்றிக்கின்னு நானே மறிச்சு போறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்தாரு. நல்ல பாருங்க, அவருடைய கணவரும், அவர் கணவர் எங்க இருக்கீங்க? ಗಂಡ ಎಲ್ಲಿದ್ದಾರೆ? ಅವರು மண்ணெண்ணெயை ஊத்தி இறந்து போனோன்னு இருந்தாராம். ಸೀಮೆಯನ್ನು ಸುರ್ಕೊಂಡು ಸಾಯ್ಬೇಕಂತ ಇದ್ರಂತೆ. இந்த குடும்பத்தை இன்னைக்கு என் ஆண்டவர் இயேசு காப்பாத்தி இருக்கிறாரு. ಈ ಕುಟುಂಬಕ್ಕೆ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. ஆண்டவர் இயேசு காப்பாத்தி இருக்கிறாரு. இயேசு காப்பாடிದ್ದಾನೆ. இயேசுவுக்கு மகிமை உண்டு. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு தான் இந்த கூட்டம், ಅದಕ್ಕೆ ಕೂಟ, அதுக்கு தான் இந்த கூட்டம், ಅದಕ್ಕೆ கூಟ. பிசாசின் கையில இருந்து குடும்பங்களை காப்பாத்தி பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு செல்ல ಸೈತಾನ ಕೈಯಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸೇರಿಸು. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறேன் அப்பா.
இந்த தொலைக்காட்சி மூலமாக எங்கெல்லாம் இருந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டார்களோ, நீ செய்த அற்புதங்களை பார்த்து கொண்டிருந்தார்களோ, அத்தனை பேருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எந்த இடத்துல இருந்து அவர்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, அவர்கள் அத்தனை பேருடைய வீட்டிலையும் உடைய வல்லமை இறங்கட்டும். அத்தனை பேருடைய வீட்டிலையும் உடைய அபிஷேகம் இறங்கட்டும். அத்தனை பேர் வீட்டிலையும் உடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். அத்தனை பேர் வீட்டிலையும் உடைய அக்கினி இறங்கட்டும் ஐயா. அவருடைய வீட்டில் இருக்கிற எல்லா தீய கிரியைகள் செயலிழந்து போகட்டும். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஒவ்வொரு வீட்டிலையும் நாங்கள் தெளிக்கிறோம். எங்கெல்லாம் இருந்து பார்க்கிறார்களோ, அது தொழில் ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி, அலுவலகமாக இருந்தாலும் சரி, வீடுகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா இடங்களிலும் என் ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. என்ன தேவைக்காக ஆண்டவரே இந்த ஜெபத்தை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ஒவ்வொருடைய வியாதிகள் நீங்கட்டும் ஐயா. பலகீனத்தோடு கூட, வியாதியோடு கூட ஆண்டவரே இந்த ஜெபத்தை கவனிப்பார்களே, ஆனால் அவர்களுக்குள் இருக்கிற எல்லா பலகீனமும் எல்லா வியாதிகளும் அவர்களை விட்டு நீங்கி போகட்டும். திருமண தடைகள் நீங்கட்டும், கர்ப்ப தடைகள் நீங்கட்டும், வேலையில் உண்டாகிற தடைகள் நீங்கட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஐயா. ஒவ்வொருத்தர் குடும்பத்தில் அற்புதத்தை செய்வீராக. கர்த்தர்களை ஆசீர்வதித்து அனுப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய பிரசன்னம் அவர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் இறங்கட்டும், ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கட்டும், ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும். மாந்திரிகத்திலும் சூனியத்திலும் பாதிக்கப்பட்டவர்களுடைய மாந்திரிக சூனியங்கள் எரியட்டும். அவர்களை வீட்டில் வச்சிருந்தாலும் சரி, அவர்கள் பயத்தில் வச்சிருந்தாலும் சரி, பூமிக்கு அடியிலேயோ சமுத்திரத்துக்கு ஆழத்தில் வச்சிருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த தொலைக்காட்சி மூலமாக பார்த்து கொண்டிருந்த அவர்களுக்கு விரோதமான அத்தனை மாந்திரியங்கள் எரிவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். அந்த சூனியங்கள் அழிந்து போகட்டும். இப்பொழுதே விடுதலை நீ கொடுத்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதே நீ அற்புதத்தை செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தில் உங்கள் மேல் பிரசன்னமாக்கி எப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென்.